பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்கினியவர்களே, அன்புக்கினிய புனித அந்தோணியாரின் பக்தர்களே, செவ்வாய்க்கிழமை புனித அந்தோணியாருக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்ட இந்த அற்புதமான நாளிலே நம் அனைவரும் ஒரு குடும்பமாக இந்த ஆலயத்திலே கூடி வந்திருக்கிறோம். இறைவனுடைய அந்த உடனிருப்பை உணர்ந்தவர்களாய் இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழவும், நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளவும், நிலை வாழ்விற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை கிறிஸ்து விட்டு சென்ற அந்த கட்டளைகளையும் விழுமியங்களையும் திட்டங்களையும் நம் வாழ்வில் நிறைவேற்ற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த இறை வார்த்தை நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறது. ஆக இன்றைக்கு நம்மை நாமே எந்த அளவுக்கு இறைவனுக்கு உகந்தவர்களாக இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். வெறும் பக்தர்களாக மட்டும் நம்முடைய வாழ்வு நின்றுவிடக்கூடாது. அதற்கு அடுத்த படிநிலையாக ஒரு சீடத்துவ வாழ்விலே நாம் கடந்து செல்ல வேண்டும். அதோடு சேர்ந்து இறைவனுக்கு நெருக்கமாக, இயேசுவுக்கு நெருக்கமான திருத்தூதருக்குரிய அந்த படிநிலைக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். அதுதான் திருமுழுக்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவருடைய கனவு, லட்சியமாக இருக்க வேண்டும். பக்தர்கள் வெறும் சடங்கு ஆச்சாரங்களை மட்டும் செய்து கொண்டிருப்பார்கள். சீடர்கள், அதிலும் குறிப்பாக திருத்தூதர்கள், அவர்கள் இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையால் பறைசாற்றி கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு நாம் நம்முடைய சிந்தனை, சொல், செயல்பாடுகளால் எந்த அளவுக்கு கிறிஸ்துவை பறைசாற்றி கொண்டிருக்கிறேன் சிந்தித்து பார்ப்போம். நிலை வாழ்வை நான் உரிமையாக்கி கொண்டிருக்கிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம். எனக்கு கொடுத்திருக்கின்ற செல்வங்களாக இருக்கட்டும்,
வளங்களாக இருக்கட்டும். இதை நான் எவ்வாறு பயன்படுத்தி இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சிந்தித்து பார்க்க இன்றைய நாளுடைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. தவறிய தருணங்களை எல்லாம் நினைத்து பார்ப்போம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய உள்மன காயங்களை எல்லாம் குணமாக்கி நம்மை முடிவில்லாத மகிழ்ச்சியின் வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றைப்போல் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். நீதித்தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, திருவசனங்கள் 11 முதல் 24 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் தூதர் ஓபிராவில் உள்ள ஒரு கருவாலி மரத்தடியில் வந்து அமர்ந்தார். அந்த மரம் அபியேசர் குடும்பத்தவரான யோவாசுக்கு சொந்தமானது. அவர் மகன் கிதியோன் மிதியானியரிடமிருந்து கோதுமையை மறைப்பதற்காக திராட்சை ஆலையில் கதிர்களை அடித்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் தூதர் அவருக்கு தோன்றி, வலிமை மிக்க வீரனே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கிதியோன் அவரிடம், என் தலைவரே, ஆண்டவர் எம்மோடு இருக்கிறார் என்றால் ஏன் இவையெல்லாம் எமக்கு நேரிடுகின்றன? ஆண்டவர் எம்மை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வரவில்லையா என்று கூறி, எங்கள் தந்தையர் எமக்கு வியந்துரைத்த அவரது வியத்தகு செயல்களெல்லாம் எங்கே? இப்பொழுது ஏன் ஆண்டவர் எம்மை இப்படி கைவிட்டு விட்டார்? எம்மை மிதியானியரின் கைகளில் ஒப்படைத்து விட்டாரே என்றார். ஆண்டவர் அவர் பக்கம் திரும்பி, உன்னுடைய இதே ஆற்றலுடன் செல்வாய், மிதியானியர் கையிலிருந்து இஸ்ரேலை நீ விடுவிப்பாய், உன்னை அனுப்புவது நான் அல்லவா என்றார். கிதியோன் அவரிடம், என் தலைவரே, எவ்வழியில் நான் இஸ்ரேலை விடுவிப்பேன்? இதோ மனாசையிலேயே நலிவுற்று இருப்பது என் குடும்பம், என் தந்தை வீட்டிலேயே நான் தான் சிறியவன் என்றார். ஆண்டவர் அவரிடம், நான் உன்னோடு இருப்பதால் நீ தனி ஒரு ஆளாக மிதியானியரை வெல்வாய் என்றார்.
கிதியோன், உம் பார்வையில் எனக்கு தயவு கிடைத்துள்ளது என்றால் நீர்தான் என்னுடன் பேசுகிறவர் என்பதற்கு அடையாளம் ஒன்று காட்டும். நான் உம்மிடம் திரும்பி வந்து எனது உணவு படையலை கொண்டு வந்து உம் திருமுன் வைக்கும் வரை இவ்விடத்தை விட்டு அகலாதீர் என்றார். அவரும், நீ திரும்பும் வரை நான் இங்கேயே இருப்பேன் என்றார். கிதியோன் வந்து ஆட்டுக்குட்டியையும் 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவால் புளியாத அப்பத்தையும் தயார் செய்தார். பிறகு அவர் இறைச்சியை ஒரு கூடையிலும் குழம்பை ஒரு சட்டியிலும் எடுத்துக்கொண்டு அந்த கருவாலி மரத்தடிக்கு வந்து அவரிடம் கொடுத்தார். கடவுளின் தூதர் அவரிடம், இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் கொண்டு வந்து இப்பாறை மீது வைத்து குழம்பை ஊற்று என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். ஆண்டவரின் தூதர் தம் கையிலிருந்து கோலின் முனையால் இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் தொட்டார். பாறையிலிருந்து நெருப்பு எழும்பி இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் எரித்தது. ஆண்டவரின் தூதர் அவர் பார்வையிலிருந்து மறைந்தார். அப்போது கிதியோன் அவர் ஆண்டவரின் தூதர் என அறிந்து கொண்டார். கிதியோன், ஐயோ, இவர் என் தலைவராகிய ஆண்டவர், ஆண்டவரின் தூதரை நேருக்கு நேராக நான் பார்த்து விட்டேனே என்றார். ஆண்டவர் அவரிடம், உனக்கு நலமே ஆகுக, அஞ்சாதே, நீ சாக மாட்டாய் என்றார். கிதியோன் அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி எழுப்பினார். அதை நலம் நல்கும் ஆண்டவர் என அழைத்தார். அது இந்நாள் வரை அபியேசர் குடும்பத்தவருக்கு சொந்தமான ஓபிராவில் உள்ளது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவன் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார் வாக்களிக்கின்றார். இறைவன் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார் வாக்களிக்கின்றார். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவர்களோ மடமைக்கு திரும்பி செல்லலாகாது, மடைமைக்கு திரும்பி செல்லலாகாது. இறைவன் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார் வாக்களிக்கின்றார். இறைவன் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார் வாக்களிக்கின்றார். பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும், விண்ணினின்று நீதி கீழ்நோக்கும், விண்ணினின்று நீதி கீழ்நோக்கும். இறைவன் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார் வாக்களிக்கின்றார். இறைவன் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார் வாக்களிக்கின்றார். நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும்,
அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். இறைவன் தம் மக்களுக்கு நிறை வாழ்வை வாக்களிக்கின்றார், வாக்களிக்கின்றார். இறைவன் தம் மக்களுக்கு நிறை வாழ்வை வாக்களிக்கின்றார், வாக்களிக்கின்றார். Alleluia, 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 Alleluia. அல்லேலூயா, அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 23 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உங்களை பின்பற்றவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, புது படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் 12 குலத்தவருக்கும் நடுவர்களாய் 12 அரியணையில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர். நிலை வாழ்வையும் உரிமை பேராக அடைவர். ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், வசதி படைத்த குடும்பம்,
ஆனால் இந்த குடும்பத்திற்கு இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு பண்பு என்ன என்று சொன்னால், தினந்தோறும் ஆலயத்திற்கு வருவார்கள், திருப்பலியிலே பங்கெடுப்பார்கள். எந்த காரியத்தை எந்த நேரத்தில் சொன்னாலும் அற்புதமாக செய்யக்கூடியவர்கள். ஆலயத்திற்கு இது வேண்டும், இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று எப்பொழுது சொன்னாலும், அது எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அதை உடனடியாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பண்பு படைத்த ஒரு குடும்பம். ஒரு முறை அவரிடத்திலே கேட்டேன், நீங்கள் இவ்வளவு பணிகளை செய்கிறீர்களே, இந்த வேலைகளுக்கெல்லாம் குறிப்பாக ஒரு சில பொருட்களை நீங்கள் ஆலயத்திற்கு வாங்கி கொடுக்கிறீர்கள், நான் அவசரமாக ஒரு சில காரியங்களை கேட்கிற பொழுதும் கூட நீங்கள் உடனடியாக அதை செய்கிறீர்கள், அதற்கான அந்த தொகையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் பலமுறை கேட்டிருந்த பொழுதும் கூட அவர் சொன்ன அற்புதமான ஒரு செய்தி ஒன்றுதான், ஃபாதர், கடவுள் எனக்கு நிறையவே கொடுத்திருக்கிறாரு, நான் மீண்டும் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும், அதிலே தான் என்னுடைய மகிழ்ச்சி இருக்கிறது, அதிலே தான் என்னுடைய நிறைவு இருப்பதை நான் உணர்ந்து கொள்ளுகிறேன் என்று சொன்னார். ஒவ்வொரு முறையும் அவரிடத்தில் இதை கேட்கிற பொழுதும் இதே வார்த்தையை தான் சொல்லுவார், ஃபாதர், கடவுள் எனக்கு கொடுக்கிறார் ஃபாதர், நான் மீண்டுமாக கடவுளுக்கு கொடுப்பது என்பது என்னுடைய கடமை, அதை நான் ஒருபோதும் கணக்கு பார்த்ததில்லை. நான் அது வேலையாக இருந்தாலும் சரி, பொருளுதவியாக இருந்தாலும் சரி, பல்வேறு விதத்திலே எந்தெந்த விதத்திலே ஆலயத்திற்கோ அல்லது ஆலய காரியங்களுக்கோ கடவுள் காரியங்களுக்கோ நான் அதை கணக்கு பார்ப்பதில்லை, முழுமையாகவே நான் அதை முழு மனதோடு செய்கிறேன் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் செல்வத்தை பற்றியும் செல்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற அந்த நாட்டத்தை பற்றியும் நாம் இன்றைய இறை வார்த்தையிலே சிந்திக்கிறோம். செல்வம் அது பிறருக்கு பயன் பெறவில்லை என்றால் அது நிறைவை, நிலை வாழ்வை ஒருபோதும் கொடுக்காது. அதைத்தான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழகாக எடுத்து கூறுவதை நாம் பார்க்கிறோம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம், நம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி வாசகம் என்பது இயேசுவை பின்பற்ற விரும்பிய அந்த செல்வரான இளைஞனுடைய அந்த கேள்விக்கான தொடர் பதிலாகத்தான் இருக்கிறது. இயேசுவை சந்திப்பதற்காக அவர் வருகிறார். சந்தித்த உடனே அவர் கேட்கிறார், போதகரே, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவிடத்திலே கேட்கிறார். இயேசு சொல்லுகிறார், கட்டளைகளை கடைபிடியும் என்று. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், சிறு வயதிலிருந்தே நான் இந்த கட்டளைகளை எல்லாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு அவரை கூர்ந்து பார்த்து சொல்லுகிறார், ஒன்று குறைவுபடுகிறது, உன்னுடைய செல்வத்தை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது என்னை பின்பற்றும் என்று சொல்லுகிறார். இந்த இளைஞன் ஒருவன் மட்டும்தான் விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசுவை சந்தித்த பல நபர்களிலே இந்த ஒருவர் மட்டும்தான் முகவாட்டத்தோடு அவன் சென்றான். ஏனென்றால் அவனிடத்தில் ஏராளமான சொத்து இருந்தது. அவனால் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு மனநிலையோடு இருந்த காரணத்தினால் அவன் முகவாட்டத்தோடு சென்றான். அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு நாம் இந்த நற்செய்தி வாசகத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது செல்வர்களை பற்றி, செல்வத்தை பற்றி அழகாக சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற அந்த அற்புதமான செய்தி என்ன என்று பார்க்கிற பொழுது, மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சியில் நுழைவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்று சொல்லி இன்றைய நற்செய்தி வாசகம் தொடங்குவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, விவிலியத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், செல்வம் ஒருபோதும் குறையாக பார்க்கப்படுவதில்லை. செல்வம் ஒருபோதும் ஒரு தண்டனையாக பார்க்கப்படுவதில்லை. செல்வம் வைத்திருந்தால் அவனுக்கு மிகப்பெரிய தண்டனை என்று விவிலியம் பார்த்ததில்லை. செல்வம் கடவுளுடைய ஆசீராக, அருளாகத்தான் விவிலியம் பார்த்தது. நாம் பார்க்கிறோம், தொடக்க நூல் 13வது அதிகாரம் 2வது வசனத்திலே ஆபிரகாமை பற்றி அங்கே அற்புதமாக சொல்லப்படுகிறது. 13வது அதிகாரம் தொடக்க நூல் 2வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, ஆபிரகாம் கால்நடைகளும் வெள்ளியும் தங்கமும் கொண்ட பெரிய செல்வராக இருந்தார். கால்நடைகளும் தங்கமும் வெள்ளியும் கொண்ட பெரிய செல்வராக இருந்தார் என்று விவிலியம் அழகாக ஆபிரகாமை பற்றி சொல்லுகிறது. செல்வம் ஆசீராகத்தான் கருதப்பட்டது. அதே போன்று அவருடைய மகன் ஈசாக்கை பற்றியும் நாம் பார்க்கிறோம். தொடக்க நூல் 26வது அதிகாரம்
14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 13-14 உள்ள இறை வார்த்தைகளை நாம் பார்க்கிற பொழுது, அவர் செல்வமுடையவர் ஆனார், செல்வத்திற்கு மேல் செல்வம் பெற்று மாபெரும் செல்வரானார். மேலும் அவருக்கு ஆட்டு மந்தையும் இருந்தன, பணியாளர் பலர் இருந்தனர். எனவே பெலிஸ்தியர் அவர் மீது பொறாமை கொண்டனர் என்று அந்த இறை வார்த்தை இருப்பதை நாம் பெரும் செல்வரானார் என்று ஈசாக்கை பற்றி சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். யோபுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். யோபு எவ்வாறு செல்வம் படைத்தவராக இருந்தார் என்று. ஆக செல்வம் ஒருபோதும் ஒரு குறையாக பார்க்கப்படவில்லை. செல்வம் கடவுளுடைய ஆசீராக, அருளாகத்தான் பார்க்கப்பட்டது. எப்பொழுது இந்த செல்வம் குறையாக பார்க்கப்படுகிறது அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே அது மிகப்பெரிய ஒரு இடரலாக பார்க்கப்படுகிறது என்கிற ஒரு கேள்வியை நாம் எழுப்பினோம் என்று சொன்னால், இந்த செல்வத்தின் மீது நாம் கொண்டிருக்கின்ற அதீத பற்று, நாட்டம் இருக்கின்ற பொழுது அது மிகப்பெரிய ஒரு குறையாக, அது மிகப்பெரிய ஒரு இடரலாக பார்க்கப்படுகிறது. அது நிலை வாழ்வுக்கு ஒரு தடையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். செல்வம் கடவுள் கொடுத்திருக்கின்ற ஒரு அற்புதமான கொடை, செல்வம் கடவுள் கொடுத்திருக்கின்ற ஒரு ஆசீர்வாதம். ஆனால் இந்த செல்வத்தின் மீது நான் அதீத பற்று, அதீத நாட்டம், இந்த செல்வம் மட்டும்தான் எனக்கு தேவை, ஆகையால் இதிலே என்னுடைய நாட்டத்தை நான் அதிகமாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அப்பொழுது அது மிகப்பெரிய ஒரு குற்றமாக, அது குறையாக, நிலை வாழ்விற்கான தடையாக பார்க்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆக இதைத்தான் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த செல்வத்தை பற்றி விவிலியம் அழகாக சொல்லுகிறது. இந்த செல்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற அந்த அதீத பற்று, இதை 3 விதங்களிலே நாம் பிரித்து பார்க்கலாம். எப்படி என்று சொன்னால், செல்வம் தவறான சுதந்திரத்திற்கு அது நம்மை ஊக்குவிக்கிறது. அதீத பற்று என்பது, அதீத நாட்டம் என்பது ஒரு தவறான ஒரு சுதந்திரத்திற்கு நம்மை ஊக்குவிக்கிறது. நாம் பார்க்கிறோம் திருவிளைப்பாட்டு புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்திலே அருமையான செய்தி ஒன்று அங்கே குறிப்பிடப்படுகிறது. திருவிளைப்பாட்டு புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், எனக்கு செல்வம் உண்டு, வளமை உண்டு, ஒரு குறையும் இல்லை என நீ சொல்லிக் கொள்ளுகிறாய் என்று யோவான் அந்த லவோதியக்கேயா என்கிற அந்த திருச்சபைக்கு எழுதுகிற பொழுது, அந்த மடலை எழுதுகின்ற பொழுது இந்த வரியை அவர் சொல்லுகிறார். எனக்கு செல்வம் உண்டு, வளமை உண்டு, ஒரு குறையும் இல்லை என நீ சொல்லுகிறாய். என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவருடைய இறப்புக்கு பிறகு 60வது நூற்றாண்டிலே இந்த லவதோக்கியா என்கிற அந்த திருச்சபையானது நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டது. அப்ப நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட அந்த சூழல்ல என்ன நடக்கிறது என்று சொன்னால், அங்கே பலர் தங்களுடைய உடைமைகளையும் எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்ற அந்த சூழலே பலர் உதவி செய்வதற்காக வருகிறார்கள். அப்பொழுது அந்த மக்கள், இந்த லவதோக்கியா அந்த மக்கள் எப்படிப்பட்ட ஒரு நகரம் என்று சொன்னால், வளம் படைத்த ஒரு நகரம், பணக்கார நகரம் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் பலர் உதவிக்கு வருகிற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு செல்வம் உண்டு, எங்களுக்கு வளமை உண்டு, அதனால் உங்களுடைய உதவிகள் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறார். அவர்கள் கடவுளும் வேண்டாம், உதவியும் வேண்டாம் என்று தங்களுடைய சுதந்திரத்தின் மீது, செல்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற அந்த நாட்டத்தினால் அவர்கள் இருமாப்போடு சொல்லுகின்ற அந்த செய்தியைத்தான் இன்றைக்கு அந்த திருவிளைப்பாட்டு புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆக கடவுளும் வேண்டாம் என்கிற அந்த எண்ணம் ஒரு இருமாப்போடு இருக்கின்ற நம்மால் தான் செல்வம் தவறான ஒரு சுதந்திரத்தை ஊக்குவிக்கிறது. அதீத நாட்டம், அதீத பற்று ஒரு தவறான ஒரு சிந்தனைக்குள் நம்மை அது இட்டு செல்லுகிறது. ஆகையால் தான் இது நிலை வாழ்விற்கு தடையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, செல்வம் ஒரு மனிதனை இந்த உலகத்திலே மட்டுமே வாழ்வதற்கான ஒரு கட்டுக்குள்ளே போட்டு வைக்கிறது. இந்த உலகத்தை சிந்தனை, உலக காரியங்களை மட்டுமே சிந்திக்கின்ற ஒரு நாட்டத்திற்குள் அவனை இட்டு செல்லுகிறது செல்வம். அதனால் தான் நாம் பார்க்கிறோம் மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். ஆகையால் என்னுடைய செல்வத்தின் மீது அதிக நாட்டம் இருக்கின்ற பொழுது என்னுடைய மண்ணுலகத்தை பற்றியே நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். விண்ணுலகத்தை பற்றியும், விண்ணுலக விழுமியங்களை பற்றியும், விண்ணுலக மதிப்பீடுகளை பற்றியும் நான் ஒருபோதும் சிந்திப்பதே கிடையாது. நான் எப்பொழுதுதான்
அதை பற்றி யோசித்தாலும் பல நேரங்களிலே என்னுடைய செல்வம் என்னை அது தடை செய்கிறது. ஆகையால் இந்த செல்வம் ஒரு மனிதனை இந்த உலகத்தோடு வாழ கட்டு போட்டு வைக்கிறது. அதனால்தான் பலர் இந்த உலக காரியம் மீது அதிக நாட்டத்தோடு செயல்படுகிறார்கள். ஆக இது நமக்கு நிலை வாழ்வுக்கு ஒரு தடையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம், அதீத பற்று. மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது செல்வம் நம்மை சுயநலமாக மாற்றுகிறது. அதீத பற்று கொண்டிருக்கின்ற இந்த செல்வம் நம்மை சுயநலமாக மாற்றுகிறது. பொதுக்காலம் 18வது ஞாயிற்றுக்கிழமை நாம் வாசித்தோம். அந்த அற்புதமான அந்த செய்தியை நாம் பார்த்தோம். லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 13 20 வரை உள்ள அந்த இறை வார்த்தைகளை நாம் பார்க்கிற பொழுது, அறிவற்ற செல்வனுடைய ஓமை, என்னுடைய இந்த களஞ்சியம் அதிகமாக இருக்கிறது, நான் இன்னும் இடித்து பெரிதாக கட்டுவேன் என்று தன்னை பற்றி மட்டுமே சுயநலமாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற அந்த அறிவற்ற செல்வனுடைய ஓமை நமக்கு அழகான ஒரு செய்தியை காட்டு. சுயநலத்தோடு நம்மை வாழ வைக்கிறது. அதீத பற்று கொண்டிருக்கின்ற இந்த செல்வம் நம்மை சுயநலமாக்குகிறது. ஆக அன்புக்குரியவர்களே, செல்வம் உடையவர் நிலை வாழ்வை பெறவே முடியாது என்று ஆண்டவர் ஒருபோதும் சொன்னதில்லை. செல்வம் உடையவர்கள் நிலை வாழ்வை பெறவே முடியாது என்று ஆண்டவர் சொன்னதில்லை. ஆனால் இந்த செல்வத்தை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்கிறேன், அதை பொறுத்துத்தான் என்னுடைய நிலை வாழ்வு இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். அதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. நம்முடைய விவிலியத்திலே கூட அற்புதமான உதாரணங்களுக்கு, சக்கையு மிகுந்த பணக்காரர், மிகப்பெரிய ஒரு பணக்காரர். ஆனால் தன் நிலையை அவன் உணர்ந்த பொழுது அவன் எப்பொழுது தன்னுடைய செல்வத்தை எல்லாம் பிறரோடு பகிர்ந்து கொடுக்க ஆரம்பித்தானோ அன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இன்று உனக்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லுகிறார். நிலை வாழ்வு அவனுக்கு கிடைக்கிறது. அரிமத்தேயா நகர் யோசேப்பை நாம் பார்க்கிறோம். அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுதும் கூட அழகாக விவிலியம் சொல்லுகிறார், அவர் மிகுந்த பணக்காரர் என்று. அவரும் கூட நன்மையான காரியத்தை செய்கிற பொழுது இன்றைக்கு அவர் புனிதர்களுடைய பட்டியலிலே அவரையும் நாம் பார்க்கிறோம். எல்லா விதத்திலும் அவரை ஒரு நல்ல மனிதனாக நாம் பார்க்கிறோம். செல்வந்தராக இருக்கிறார், இருந்த பொழுதும் கூட அவரை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். நல்ல ஒரு காரியத்தை செய்தார், தனக்கென்று வைத்திருந்ததை ஆண்டவருக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக செல்வத்தை பிறரோடு பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது நிலை வாழ்வை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். நிக்கோதேமை பற்றி நாம் சொல்லுகின்ற பொழுதும் கூட அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரராக இருக்கிறார். கடவுளை நம்பி கடவுளை சார்ந்த காரியங்களில் ஈடுபடுகின்ற பொழுது உண்மையிலேயே அவரும் போற்றுதற்குரியவராக மாறுவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்ப நிலை வாழ்வு என்றால் என்ன? ஆக நிலை வாழ்வு எதிலிருந்து கிடைக்கிறது? நிலை வாழ்வு என்பது ஒரு பொருள் அல்ல, அது ஒரு நிலை. ஆன்மாவின் மகிழ்வுதான் நிலை வாழ்வு என்று நாம் பார்க்கிறோம். பொருளில் அல்ல, அதிகாரத்தில் அல்ல, பதவியில் அல்ல, மதிப்பீடுகளிலும் விழுமியங்களிலும் தான் இந்த நிலை வாழ்வை நாம் காண முடியும் என்பதை இந்த இறை வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆக செல்வங்களை நாம் சேர்த்து கொள்வதிலே எந்த விதமான அர்த்தமும் இல்லை. இந்த செல்வத்தை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த செல்வத்தை வைத்துக்கொண்டு நான் எப்படி பிறரோடு பகிர்ந்து வாழுகிறேன், மதிப்பீடுகளோடும் விழுமியங்களோடும் நான் வாழுகிறேன், அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழுகிறேன், அப்பொழுது நான் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளுகிறேன். அதைத்தான் இன்றைய நற்செய்தியினுடைய 2வது பகுதியிலே அழகாக சொல்லுகிறார். நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வது எப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகளை இருக்கிறது என்று சொன்னால், அப்பொழுது பேதுரு கேட்கிறார், நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும், எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லுகிற பொழுது அழகாக ஆண்டவர் இயேசு 3 நிலைகளிலே இந்த ஒரு நல்ல காரியத்தை சொல்லுகிறார். 3 வாக்குறுதிகளை அங்கே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். முதல் வாக்குறுதியாக பார்க்கிற பொழுது, புது படைப்பின் நாளில் என்னோடு அரியணையில் இருப்பீர். புது படைப்பின் நாளில் என்னோடு அரியணையில் இருப்பீர். இப்படி நல்ல காரியங்களை எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற எல்லா விதமான இந்த செல்வங்களை வைத்துக்கொண்டு நான் பிறரோடு பகிர்ந்து வாழுகின்ற பொழுது ஆண்டவருடைய அரியணையில் நானும் பங்கு பெறுகிறேன். ஆண்டவருடைய அரியணையில் நானும் பங்கு பெறுகிறேன். 2வதாக, இழந்ததை எல்லாம் நான் 100 மடங்காக பெற்றுக்கொள்ளுகிறேன். யோபு நல்ல ஒரு உதாரணம். 2-3 மடங்காக யோபு பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். யோபு புத்தகம் 42வது அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது எல்லாம் அவர்களுக்கு இரட்டிப்பாக கிடைப்பதை நாம் பார்க்கிறோம். இழப்பது ஒருபோதும் அது தோல்வி அல்ல. நான் மிகுந்த காரியத்தோடு ஆண்டவருக்காக நாம் இழக்கின்ற பொழுது இன்னும் அதிகமாக நாம் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்பதை சுட்டி காட்டுகிறார். 3வதாக ஆண்டவர் இயேசு கொடுக்கிற ஒரு அற்புதமான வாக்குறுதி, நிலை வாழ்வை
உரிமை பேராக நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆக இப்பேற்பட்ட நல்ல காரியங்களை நாம் செய்கிற பொழுது இறைவனுடைய அருளை நாம் அபரிவிதமாகவே பெற்றுக்கொள்ளுகிறோம். இறையேசுவின் அன்புக்குரியவர்களே, இதைத்தான் பவுலடியார் அழகாக சொல்லுகிறார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நாம் பெற்றுக்கொண்ட ஒப்பற்ற செல்வம். நம் ஆண்டவர் இயேசுவை பற்றிய அறிவே நாம் பெற்றுக்கொண்ட ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இதுதான் நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த செல்வம். நம்முடைய செல்வம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், இறைவனோடு இணைந்திருப்பதிலே தான் உண்மையான செல்வம் இருக்கிறது. உண்மையான செல்வம் என்பது இயேசுவை புரிந்து கொள்வதிலும், இயேசுவை அனுபவிப்பதிலும், பின்பற்றுவதிலும், அவர் ஆட்சியை பற்றி கொள்வதிலும் தான் உண்மையான செல்வம். மற்ற எல்லா செல்வங்களும், உலக காரியத்தை நாம் நாடி செல்லுகிறோம் என்று சொன்னால் அது நிரந்தரமற்ற ஒரு செல்வமாக இருக்கிறது. நிரந்தரமான ஒரு செல்வம் என்பது இயேசுவை பற்றி கொண்டு வாழ்வது, இயேசுடைய அந்த விழுமியங்களை வாழ்ந்து காட்டுவது, இறையாட்சிக்குரிய அந்த செயல்களிலே நம்மை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொள்வது. இன்றைய முதல் வாசகம் அழகாக சொல்லுகிறது. கிதியோனுடைய அழைப்பை பற்றி நாம் பார்க்கிறோம். கிதியோன் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிறார். அவர் கேட்கிறார், மிதியானியரை நான் அவர்களை எப்படி நான் தோற்கடிப்பேன்? அவர்கள் மிகுந்த படையுடையவர்களாக, நான் ஒன்றுமே இல்லாதவனாக இருக்கிறேன். இப்பொழுது ஆண்டவர், நான் என்று முன்னோடு இருக்கிறேன், நலம் நல்கும் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்று இன்றைய முதல் வாசகம் அழகாக முடிவதை நாம் பார்க்கிறோம். என்னுடைய பெயர் நலம் நல்கும் ஆண்டவர். ஆக நலத்தை, சுகத்தை, ஆற்றலை, வல்லமையை கொடுக்கிற கடவுள் என்னோடு இருக்கின்ற பொழுது அதைவிட ஒரு ஒப்பற்ற செல்வம் வேறு எதுவும் இருக்க முடியாது என்பதைத்தான் இந்த இறை வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆகையால் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு வருகிறோம், ஒவ்வொரு நாளும் ஜெபமாலைகளை சொல்லுகிறோம், பக்தி முயற்சிகளை எல்லாம் சொல்லுகிறோம். இதையெல்லாம் செய்கிற பொழுது எதற்காக என்று சொன்னால், என்னுடைய தனிப்பட்ட இயேசு அனுபவம் எப்படி இருக்கிறது, இந்த ஆண்டவரை நான் எப்படி அனுபவித்திருக்கிறேன், இந்த ஆண்டவரை எப்படி என்னுடைய சிந்தனை, சொல், செயல்பாடுகளால் நான் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறேன், மதிப்பீடுகளோடு நான் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறேன். இப்படி வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதைவிட ஒரு ஒப்பற்ற செல்வம் வேறு எதுவும் இருக்க முடியாது. அதுதான் ஆண்டவரை பற்றி கொண்ட வாழ்வு. ஆக ஆண்டவரை பற்றி கொண்ட வாழ்வு, இந்த செல்வத்தை நான் பற்றி கொள்வோம், எல்லா ஆசீர்வாதங்களால் நாம் நிரப்பப்படுவோம். ஆகையால் இந்த பவுலடியார் சொல்லுவது போல இந்த ஒப்பற்ற செல்வத்தை நாம் ஆதாயமாக்கிக் கொள்வோம், மற்ற எல்லாவற்றையும் குப்பை என கருதி கொள்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோணியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றி உழவலாய் வாழ புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடல் ஒருத்தும் இறை அருளை நிறைவாய் பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்குறை நாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோணியாரே, நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்குறையின் மீது உறுதியான விசுவாசம் கொண்டு பலி வாழ்வு வாழ புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறை வாக்கை வல்லமையோடு எடுத்துரைத்த புனித அந்தோணியாரே, நாங்களும் அருள் வாக்கை ஆர்வத்தோடு கேட்கவும் அதை கடைபிடிக்கவும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்திரவளாய் அவரோடு ஒன்றித்து மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபமுள்ள புனித அந்தோணியாரே, இளைஞர்கள் இளம்பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அவர்கள் வாழ்வும் இறை வழிவில் நிறைவு பெறவும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். தீராத வியாதிகளின் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூர்ண சுகம் கிடைக்க புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறை அருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோணியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியாய் இருக்கவும் குடும்பத்தில் சமாதானம் இழக்கவும் தொழிலை ஆசிர்வதியும். புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். அன்புக்கினர்களே,
ஒரு சில நிமிடங்கள் கைகளை கூப்பி கண்களை மூடி நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு கொடுக்கும்படியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பின் பலியாயிருப்பாய் உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாய் ஈர்ப்பாய் புண்படும் மனதின் துயர் தீர்ப்பாய். உண்படும் மனதின் துயர் தீர்ப்பாய் எம்மை புண்ணிய வாழ்வில் நிலை பெறச் செய்வாய். அன்பின் பலியாய் ஈர்ப்பாய். வாழ்வின் கோடைகள் பெறுகின்றோம் அருள் வள்ளலுன் கருணையில் வாழ்கின்றோம். வாழ்வின் கோடைகள் பெறுகின்றோம் அருள் வள்ளலுன் கருணையில் வாழ்கின்றோம். முழு முதல் தலைவா இறஞ்சுகின்றோம். முழு முதல் தலைவா இறஞ்சுகின்றோம் எம்மை திருப்பலி பொருளாய் தருகின்றோம். அன்பின் பலியாய் ஈர்ப்பாய். படைப்பின் மீதே பரிவிருக்க அந்த பரிவாளுன் மகன் உயிர் கொடுக்க. படைப்பின் மீதே பரிவிருக்க அந்த பரிவாளுன் மகன் உயிர் கொடுக்க. படைப்பேவும் மாள் மகிழ்ந்திருக்க. படைப்பேவும் மாள் மகிழ்ந்திருக்க உன்னில் படைத்தோம் தூய்மை நிலைத்திருக்க. நண்பர்களே, என்னுடைய உங்களிடமான இப்பலி இல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியினை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோணியாரிடம் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா அருள் வளங்களின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பீடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாற்றி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அதே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாருடைய நினைவு நாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. மனிதர்களின் நண்பராக இறைவா, மெய்யாகவே தூயவர், புகழ்ச்சிக்குரியவர். மனிதரின் வாழ்க்கை பயணத்தில் என்றும் அவர்களோடு இருக்கின்றீர். எங்கள் நடுவில் இருக்கும் உம்முடைய திருமகன் மெய்யாகவே ஆசி பெற்றவர். அவரது அன்பே எங்களை கூட்டிச் சேர்த்துள்ளது. அன்று அவர் தம் சீடர்களுக்கு செய்தது போல இன்று எமக்கு மறைந்தொளி விளக்குகின்றார், அப்பத்தை பிட்டு வழங்குகின்றார். எனவே கனிவுமிக்க தந்தையுமை வேண்டுகின்றோம், தூயாவியாரை அனுப்பியருளும். அவரை இந்த அப்பரச காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவாராக. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தைய நாள் அந்த இறுதி இரவு விருந்தின் போது அப்பத்தை எடுத்து ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே அந்த இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே தூயவரான தந்தையும் திருமகனும் எங்கள் மீட்பெருமாகிய கிறிஸ்துவின் நினைவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். பாடுகளின் வழியாகவும் சிலுவைச்சாவின் வழியாகவும் நீரே இவரை உயிர்ப்பின் மாட்சிக்கு உயர்த்தி உமது வனப்பக்கத்தில் அமரச் செய்தீர். இவர் மீண்டும் வரும் வரை இந்த உமது அன்பின் செயலை அறிக்கையிட்டு வாழ்வின் அப்பத்தையும் ஆசையின் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையில் கிறிஸ்து எங்களுக்கு விட்டு சென்ற பாஸ்கா பலியை நிறைவேற்றுகின்றோம். இதை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் நாங்கள் உம் ஆவியாரின் அன்பு ஆற்றலால் உம் திருமகனது உடலின் உறுப்புகளாக இன்றும் நிலையான காலத்துக்கும் எண்ணப்பட அருள் புரியும். ஆண்டவரே, எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நிதிநாதன் ஆண்டகை, எல்லா ஆயர்கள், அருள் பணியாளர்கள், திருத்தொண்டர்கள் ஆகியோரோடும் நீர் உமக்கு சொந்தமாக்கி கொண்ட மக்களின் முழுவதோடும் உமது திரு அவை அன்பில் நம்பிக்கையிலும் அன்பிலும் நிறைவு செய்திருளும். எங்கள் சகோதர சகோதரியின் தேவைகளை நாங்கள் கொண்டுள்ள எங்கள் கண்களை திறந்தருளும். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களுக்கு ஆதரவு அளிக்க தேவையான சொற்களாலும் செயலாலும் எங்களை தூண்டியருளும். கிறிஸ்துவின் முன்மாதிரிக்கும் அவரின் கட்டளைகளுக்கு ஏற்ப நாங்கள் நேர்மையுடன் அவர்களுக்கு பணிபுரிய செய்தருளும். உண்மைக்கும் விடுதலைக்கும் அமைதிக்கும் நீதிக்கும் உமது திரு அவை உயிருள்ள சாட்சிகளாக விளங்க செய்தருளும். இவ்வாறு எல்லா மக்களுக்கும் புதிய எதிர்நோக்கை பெறுவார்களாக. கிறிஸ்துவின் அமைதியில் தொழில் கொள்ளும் எம்முடைய சகோதர சகோதரிகளை நினைவு கூர்ந்தருளும். இவர்களின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் யார் என நீர் ஒருவரை அறிவீர். அவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். அவர்களுடைய திருமுக ஒடியில் மகிழ்ந்திருக்கச் செய்தருளும். உயிர்ப்பின் நாளில் அவர்களுக்கு நிலை வாழ்வை வழங்கியருளும். இவ்வுலக வாழ்வின் பயனும் நிறைவு எய்திய பின் நிலையான வீட்டுக்கு வந்து சேர எங்களுக்கு அதில் தாரும். அங்கே உம்மோடு எப்பொழுதும் வாழ்வோம். மேலும் புனித கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, திருத்தூதர், மறை சாட்சியர் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உறவு கொண்டவர்களாய் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து போற்றுவோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறையாட்சி மலர மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மகிழ்ச்சியோடு ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இதோ இந்த திருவிருந்தின் வழியாக செல்வத்தின் மீது அதீத பற்று இல்லாமல் இந்த ஆண்டவரையே நாம் ஒப்பற்ற செல்வமாக கொண்டு வாழ அழைப்பு விடுக்கிற கடவுள் விருந்து படைக்கிறார், நம்மை அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரின் நினைவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவர் மீதும் இறங்கி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.